வணங்க எஸ்டிஎஃப். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னடா தலையில கை வச்சிட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா? வருஷம் வருஷம் வர அதே பஞ்சாயத்துங்க. ஐஆர்ஏஎஸ்ல இருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டாக்ஸ் கட்ட சொல்லி வந்திருக்கு. ஸோ சிங்கப்பூர்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி 24,000 வெள்ளிக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணியே ஆகணும். இந்த டாக்ஸ் மெத்தட்ல வந்து உங்களுக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டிலாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரீஃபண்ட் கிடைக்கும். ஆனா நான் ஒண்டி கட்டங்கிறனால எனக்கு எந்த விதமான ரீஃபண்டும் கிடையாது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு இந்த டாக்ஸ் பே பண்றதுக்கு. ஆனா இப்ப ரொம்ப சிம்பிளா நம்ம டாக்ஸ் பே பண்ணலாம். அது எப்படிங்கறத சொல்றேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ சிம்பிளா எப்படி டாக்ஸ் பே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டிவிஎஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கணும். அதுல அந்த பே அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா பில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ஸ்ங்கிற ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு செலக்ட் பில்லிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்ஏஎஸ் தான் டைப் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஐஆர்ஏஎஸ்ல இருந்து தான் லெட்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே உள்ள ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பின் நம்பர் தான் கேட்டிருப்பாங்க. இந்த பின் நம்பர் நீங்க எதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெட்டர்லயே உங்களோட பின் நம்பர் போட்டு தான் வந்திருக்கும். ஸோ அந்த